கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த போது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டாரென்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமக்கென்று ஒரு சிறு கூட்டத்தை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவ்விதமாக தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் யார் என்றால் பக்தி உள்ளவர்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. உங்களையும் என்னையும் இன்றைக்கு கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் நம்மிடத்தில் ஏதோ ஒரு பக்தியை தேவன் பார்த்திருக்கிறார். பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிற தேவன். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். நாம் அவரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார். பல வேளைகளில் நாம் நினைக்கலாம், நம்முடைய ஜெபம், நாம் அன்றாடம் ஜெபிக்கிறோம், 2 தடவை 3 தடவை ஜெபிக்கிறோம், ஆனாலும் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறதா இல்லையா என்று தோன்றலாம். ஆனால் நம்முடைய ஜெபங்கள் ஒன்றும் வீணா போகாது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் நாம். நிச்சயமாகவே நம்முடைய ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் தேவன் பதில் தருவார். அந்த நம்பிக்கை ஆழமாக நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபாசனத்திலே வீற்றிருக்கிற தேவன். கிருபைதான் அவருடைய ஆசனம். அவ்வளவு இரக்கமுள்ள தேவன் நம்முடைய தேவன். ஆகவே நாம் தேவனுடைய இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் நமக்கு உதவி செய்யும் சகாயம் செய்யும் தேவனுடைய கிருபையை நாம் அடையவும் பெற்றுக்கொள்ளவும் நாம் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவோம். ஏனென்றால் நாம் ஒரு காலத்தில் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தேவனை விட்டு தூரமாயிருந்தோம். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற உங்களில் யாராவது இன்றைக்கும் தேவனை இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாமல் அவரை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவரை விட்டு தூரமாய் இருப்பீர்களானால், இன்றைக்கு நீங்கள் அவருடைய கிருபாசன தண்டையில் வருவீர்களானால், அவரை நோக்கி கூப்பிடுவீர்களானால், நிச்சயமாகவே உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் பாவங்களை மன்னித்து அவருடைய இரத்தத்தால் உங்களை கழுகி உங்களையும் தமக்கென்று சொந்தமாக்கிக் கொள்வார். அப்படி ஆக்கிக் கொள்ளும் பொழுது நாம் கர்த்தருடைய இரக்கத்தை பெறவும் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ளவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளவும் நாம் தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேர வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் வர வேண்டும். தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். நிச்சயமாகவே நம்மை தமக்கென்று தெரிந்து கொண்ட தேவன். நாம் தைரியமாக கிருபாசன தண்டையிலே அவரிடத்தில் வந்து கர்த்தருடைய இரக்கங்களையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்களும் கர்த்தருடைய கிருபையின் ஆசனத்தில் வந்து உம்மை நோக்கி கூப்பிட்டு கர்த்தருடைய இரக்கங்களையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.